மீல் மேக்கர் கிரேவி ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது சப்பாத்தியோட டின்னருக்கு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம்ஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை சோயா சங்க்குன்னு சொல்லுவாங்க. அதை தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். வார்மாக இருக்கணும்லாம் தேவையில்லைங்க. நார்மலான தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இருக்க தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தனியாக உள்ளே இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏன் தயிர் ஆட் பண்ணுறேன்னா, அந்த சோயா சங்குள்ளே ஃபுல்லாகவே தயிரோட டேஸ்ட் உள்ளே போயிட்டு ரொம்பவே சாஃப்டான ஒரு சோயா சங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அடுத்து நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர், 3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா நீளமாகவும் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிடலாம். இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பூண்டு பெரிய பூண்டாக இருக்கனால நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5லேருந்து 6 கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த எண்ணெய் ஆல்ரெடி வதக்குனது இருக்குல்ல, அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நான் பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இந்த கிரேவியும் அந்த தயிரோட சேர்ந்து மீல் மேக்கருக்குள்ளே போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மீல் மேக்கர் நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ குக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி ஒன்றுமே இல்லைங்க. தக்காளி அரைச்சதை மிக்சியில் அதை நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணியாக சேர்த்துட்டேன். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 150 ml நான் சேர்த்துருக்கேன். 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி இல்லாதவங்க நம்ம கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி எப்பயுமே சேர்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரேக்னன்ஸ் கிடைக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.